ஆமாம். அப்படியே மெதுவா இருக்கு. இதுக்குள்ள போறீங்களா? ஐயோ இதெல்லாம் கல்லுக்குள்ள கிடக்குமே, தெரியலையே. கேமரா டான்ஸ் எடுத்து
சீர் கையில் வாங்க சொன்னா வைக்க சொல்றாங்க. எடுத்துருங்க நீங்க எடுத்துருங்க அவ்வளவுதான். சுத்தமா இல்ல அப்புறமா கூட தேவைப்படும். சூப்பரா ஆகும். கல்வி சீர் வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள முன்னாள் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பள்ளி இன்னொரு மாணவர்களின் பெற்றோர்கள், வணக்கம். இந்த நிகழ்ச்சி இந்த நம்ம பள்ளிப்படை வட்டாரத்திலேயே இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது தானா சேர்ந்த கூட்டம் தான். இவ்வளவு தூரம் நீங்க எல்லாம் முன்னாடி நின்று சிறப்பா செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா ஆரம்பிச்சுதான் விட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தருமே அவ்வளவு ஒரு ஆர்வமா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்களிப்பு ரொம்ப கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாம் இதை பற்றி ஒரு சில கருத்து முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு கௌதமன் சார் அவர்களை வாழ்த்தி பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் மற்றும் இவ்வூரினுடைய பெரியோர்கள், பள்ளி மேலாண்மை குழு பொறுப்பாளர்கள், பெற்றோர் ஆசிரியர் கழக பொறுப்பாளர்கள் மற்றும் இவ்விழாவிற்கு இந்த 50வது பள்ளிப்பாளையம் நகராட்சி தலைவர் எப்பொழுதுமே உறுதுணையாக இருந்து நிறைய செய்துள்ளார் என்பது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. நாங்கெல்லாம் எல்லோருக்கும் இது என்ற ஏகப்பட்ட வேலைகள் பொறுப்புகள். இவ்விழாவை மிகவும் சிறப்பாக நடத்திய அதிகமாக இருந்தால்தான் இப்பள்ளிக்கூடம் மிகவும் சீரும் சிறப்பும் பெற்று இருக்கும். உண்மையிலே நமக்கு இந்த இடத்திலே பள்ளி கிடைத்தது மிகவும் மிக்க மகிழ்ச்சி. எனக்கு தெரியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நான் வெடியசம்பாளையம் ஸ்கூல்ல ஹெச்ஆரும் ஆவரங்காடு ஸ்கூலு அப்படின்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷம். ஆவரங்காடு இருக்கவே மாட்டாங்க. இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் அப்படி எப்பவுமே ஆவரங்காடுக்கு அப்படி வந்துட்டு போகணும்னு சொன்னாவே ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். எங்க டீச்சர் எல்லாம் சொல்லுவாங்க, டீச்சர் இங்க உங்க அப்படி இல்ல இப்படி 100 வாட்ஸ் பல்ப் எரியுதே அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்போ சந்தோஷமா இருக்கு. சொன்னாங்க டீச்சர் சொன்னாங்க, லோகநாயகி மிஸ் சொன்னாங்க, தலைமை ஆசிரியர் பொறுப்பு தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் சேர்மன் அவர்களுக்கும் துணை சேர்மன் அவர்களுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் முன்னாள் மாணவ மாணவிகளுக்கும் முன்னாள் மாணவ மாணவிகளுக்கும் தற்போது பணியாற்றும் ஆசிரியர்களும் என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சீப்பர் சிலம்பு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த நேரத்தில் நான் வந்தேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பசங்கள்லாம் அப்படி டான்ஸ் ஆடிட்டு அழகா சூப்பரா இருந்தது. என்னிடம் படித்த மாணவர்கள் நான் உள்ளே நுழையும் போதே என்னை குழுமிக் கொண்டார்கள். எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. இந்த விழாவிற்கு லோகநாயகி டீச்சர் அவர்கள் அழைத்ததற்கு நான் ரொம்ப அவங்களுக்கு நன்றி தெரிவித்து கொடுத்து, உங்களுக்கு எப்படி நாங்க சொல்லி கொடுத்தோமோ அதே நல்ல பழக்க வழக்கங்களை நீங்க கத்து கொடுத்து உங்க குழந்தைகளையும் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும்னு இந்த வேலையில
கேட்டுக்கிட்டு இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இன்னொன்று இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது என்ன கட் அவுட்னா, நம்ம அரசு பள்ளியில படிச்சுட்டு அரசாங்க வேலைக்கு போன மாணவர்களுக்கான ஒரு சின்ன ஒரு இதுக்காக தான் வச்சிருக்கு. அது இல்லாமல் அதுக்காக அவங்களுக்கு மட்டும்தான் இதுவா அப்படின்னு நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். எல்லாருமே பல துறைகளில் எல்லாருமே சிறப்பு வாய்ந்த திறமை வாய்ந்த மாணவர்கள் தான் நம்ம ஆவாரங்காடு பள்ளியில் பொறுத்த வரைக்கும். இப்போ படிச்சுட்டு இருக்கிற பசங்கள்ல இருந்து உங்கள் காலத்துல இருந்து எல்லாருமே ஒவ்வொரு துறையிலையுமே ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் தான் எல்லாருமே. அதனால ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம இந்த இடத்துல அரசு பள்ளிக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது சரி ஓகே அந்த மாணவர்களை நம்ம கௌரவப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக அதனால உங்கள் ஒத்துழைப்போடு தான் அவங்களுக்கு கொடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இன்னொன்று சிறப்பு ரொம்ப பெருமை வாய்ந்தது என்னன்னா, நம்ம ஆவாரங்காடு பள்ளியில் படிச்சுட்டு நம்மளோட பள்ளிப்படை நகராட்சிக்கு இன்னைக்கு நகர்மன்ற தலைவராக வந்திருக்கிறாரு திரு சேர்மன் சார் அவர்கள். அது நம்ம ஆவாரங்காடு துவக்கு பள்ளிக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு சிறப்புன்னு நினைக்கிறேங்க. அவருனால தான் இவ்வளோ தூரம் எல்லாமே பள்ளி எல்லாமே ரொம்ப எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. கல்வி சீர் மற்றும் ஆண்டு விழா மற்றும் முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு எங்களோட வருகை புரிந்துள்ள நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவர், தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள், முன்னாள் மாணவிகள், முன்னாள் மாணவ செல்வங்கள் மற்றும் எங்களோட வருகை புரிந்துள்ள மற்றும் கழக நிர்வாகிகள் என அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியில் படித்த மாணவர். எனது அம்மா இந்த பள்ளியில் படித்த மாணவி. எனது 2 பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு 1வது, ஒரு பொண்ணு இது படிக்கிறாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி, நம்மளாம் அரசு பள்ளியில் படிச்சோம் இல்லைங்களா? நீங்க உங்க குழந்தைங்க எத்தனை பேர் அரசு பள்ளியில் படிக்க வச்சிருக்கீங்க? ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு போய் சொல்றேன், அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா இன்னைக்கு அரசு வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் அள்ளி கொடுக்குறாங்க. இன்னைக்கு பார்த்து நிதிநிலையம் கூட பார்த்துருங்க 46,192 கோடி நிதி வந்து கல்விக்கு மட்டும் கொடுத்துருக்காரு நம்ம அன்பில் அமைச்சர். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ஆங்கில பள்ளிக்கு இணையா இன்னைக்கு கல்வித்தரம் வந்து அரசு பள்ளியில் மேம்பட்டு இருக்கு. அதனால உங்களோட குழந்தைகளை நீங்க அரசு பள்ளியில சேர்த்து முன்னேறணும். அதே போல எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனும் அரசு பள்ளியில தான் படிக்க போறான். நான் படிச்ச அதே ஸ்கூல்ல தான் படிப்பான். முதல்ல எங்க அம்மா, அப்புறம் நான், அடுத்து என்னோட பையன். இது போல நீங்களும் உங்க பசங்க பிள்ளைகளை அரசு பள்ளியில படிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்து முன்னாள் மாணவர்களை ரொம்ப பெருமையா இருக்கேன். அதே போல உங்க குழந்தைகளை அரசு பள்ளியில சேர்த்துங்க. அதுக்கு உதாரணம் யாரும் வேண்டாம், என்ன மட்டும் எடுத்துங்க. 2வது எந்த ஸ்கூல்ல படித்தாலும் சரி. அவன் ஏன் வீரமணி நம்மளோட உட்கார இல்லை? வீரமணி இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒட்டுக்கா பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் அப்படியே ஆட்டம் ஒண்ணு போல இருக்கு. இப்போ இந்த மேம் வந்து எச்சமா இருக்காங்க. இவங்களும் நல்லா தான் இருக்கிறாங்க. எங்க வீட்டு எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட நல்லா பாத்துக்கோங்க. நம்ம முன்னாள் மாணவர்கள் இங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். யார் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் சேர்மன் அவரு சொன்ன மாதிரிதான் நம்ம பிள்ளைங்களை எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்க. நம்மளுக்கு கிடைச்ச நல்லொழுக்கம் எல்லாமே நம்ம பிள்ளைங்களுக்கும் கிடைக்கணும். கட்டாயம் எல்லாத்தையும் படிக்க வச்சிருங்க. தயவு செஞ்சு யாரும் வேலைக்கு அனுப்பிடாதீங்க. சந்தோஷம் எல்லாருமே. இன்னொன்னு, அந்த செட்ல நாங்க ஒரு 3 பேர்த்த ஒரு டானா வச்சிருந்தோம். வெங்கடு பிளாலு அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதோட தலைவர்ல வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அரசு எங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. ஆக்சுவலா 96 மூவி பார்க்கும்போது அந்த ஃபீல் எனக்கு கஷ்டமா இருந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம எப்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போறோம், ஒரு பேச போறோம், பழக போறோம். பட் அந்த கிஃப்ட் இன்னைக்கு கொடுத்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி எதுவும் சங்கல இங்க வந்து பூமி போகும்போது காலை பிடிச்சு கூட்டு வந்தாங்க, எங்கடா வீட்டுக்கு போறேன்னு. அந்த 3 பேர் இங்க தான் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த காலையில வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த அன்னைக்கு அவங்கள கொஞ்சம் வழி விடுங்க, உள்ள வரவேங்க. வெயில் கொஞ்சம் உள்ள கூட்டு வந்துருக்கான். வெயில எங்க மேல கூட்டு போயிரு.
बात मेदो 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 இறக்கி விட்டுருங்க அவங்க வடி இறக்கிட்டோம் பார்த்து பார்த்து பின்னாடி ஒரு ஆள் இல்லைங்க பேக்கப் இல்லை அரசு தானே வந்துருங்க இந்த குழுவானதோ தெரியல இந்த நிகழ்ச்சிக்கு அது பொருத்தமா இருக்கும்னு நினைச்சுதான் அவர் அந்த செய்தி மறுபடியும் படிக்கலாம் அப்படின்னு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட அதே போஸ்ட் மறுபடியும் நான் கொஞ்சம் படிச்சு காட்டலான்னு இருக்கேன். அது இங்க படித்த மாணவர்களுக்கு மட்டுமே அது செட் ஆகும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இப்போதைய மாணவர்கள் மிஸ் பண்ணிருப்பீங்க. படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்தா நல்லதுதான். நண்பா எப்படி இருக்கிறாய்? நாட்கள் பல ஆயிற்று நாம் இப்படி சந்தித்து பேச. நம்ம ஊர் பள்ளிப்பாளையம் நம் 90s கிட்ஸ் மழலை பருவ நாட்களில் நாம் கொண்டாடி மகிழ்ந்த நினைவுகள். கைகளால் தலையை சுற்றி நம் காதை தொட்டவுடன் நீ பள்ளிக்கு சேர தயார் என்று சொன்னதும் வியந்தோம். அரை கிளாஸில் சேர்ந்தது முதலே அழுகை ஒன்றுதான் நம் அனைவரது முகத்திலும் அரங்கேறியது. ஒன்றாக மதிய உணவை உட்கொண்டோம். பின்னர் உறங்கும் போது உறங்காத மாணவர்களை அந்த பாட்டி வெள்ளை கலர் சேலை கட்டிட்டு ஒரு பாட்டி இருப்பாங்க, காலிலே அடிப்பாங்க. அதுக்காக நம்ம ஒரு பை தூக்கம் போட்டோம். அரை கிளாஸ் டீச்சர் சொல்லிக் கொடுத்த அஆஇ மழலை பாடல்கள் என்றும் நம் மனதை விட்டு நீங்காதவை. காலையில் பள்ளி வழிபாடு நேர் நெல் ஓய்ந்து நெல் என்று துவங்கி மாலையில் நாட்டு வாழ்த்து பாடலுடன் முடியும். மதிய உணவை பகிர்ந்து கொண்டோம். உணவு இடைவேளையில் தட்டு கழுவ நடக்கும் குழாயடி சண்டைகள். சண்டையில் சாபம் முடிதல், என்ன அடிச்சவன். இன்னும் சிலரும் பெற்றோருடன் கூட்டிக் கொண்டு வந்து மிரட்டுவது. நானும் ஒரு தாய்தாம்பா என்று கருணை நடிப்பில் தப்பிப்பது. மழலை காதல்கள் என்றுமே மறக்காதவை. 2000 ஆண்டு உலகம் அழிய போகிறது என்று சொன்னார்கள், அது பொய் தகவல். பட்டப்பெயர் வைத்து கூப்பிட்டது. தெருவில் யானை கரடி குரங்கு வந்தால் அதன் கூடவே சென்று வேடிக்கை பார்ப்பது. தட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி ஆவராங்காட்டில் பிடித்து மகிழ்ந்தோம். வாடகை சைக்கிள் 1 மணி நேரத்திற்கு 1 ரூபாய் என்று அரைப்படியில் அடித்து ஓட்டி பழகினோம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பொங்கல் வாழ்த்து அட்டைகள் கடிதங்கள் அனுப்பினோம். கிளாஸ் லீடர் நாம் யாராவது மிக பேசினால் மிக மிக அடம் என்று போட்டு கொடுப்பது. பிறந்த நாள் என்று கொடுக்கும் ஆசை சாக்லேட். ஆசை சாக்லேட் எங்களால கண்டுபிடிக்க முடியல. 90s கிட்ஸ் மிட்டாய் எல்லாம் நேற்று நாங்க வாங்க போயிருந்தோம். எங்களோட பேட்ச் சார்பா முடிஞ்ச அளவு நாங்க கலெக்ட் பண்ணோம். அதுல ஆசை சாக்லேட் வந்து எங்களால கண்டுபிடிக்க முடியல, மன்னிக்கும். அது தவிர்த்து மற்றது எல்லாமே நாங்க முடிஞ்ச அளவு கொண்டு வந்துட்டோம். போர்டு சுத்தம் செய்து விட்டு அந்த டஸ்டரை நண்பர் முகத்தில் அடிப்பது, சிலேட்டு தலை அடித்து தேய்ப்பது, பொன்வண்டை பிடித்து வளர்த்தது, பனம்பழம் சுட்டு பங்கு போட்டு தின்றது, பாதாமிக்காய் கொட்டை நெல்லம் காட்டினது. பள்ளி இடைவெளி நம் விளையாட்டுகள் சூர செவன் சாட், ஜோடிப்புறா, ராஜா ராணி, செட்டு, ஜன்னலில் அமர்ந்து கால் தரையில் படாமல் இருக்க வேண்டும், பச்சை குதிரை, கிரிக்கெட், பம்பரம், கோலி, சோடாமுடி, ஜல்லிக்கல், STOP ஸ்டாப், நொண்டி, ஹைட் கேட்ச், புக் கிரிக்கெட், WWF கார்டு, பட்டம் விடுதல், காகித கப்பல் செய்தல் மற்றும் பல வேடிக்கையான விளையாட்டுகளும் நம்ம விளையாண்டு இருக்கிறோம். பிளாஸ்டிக் பந்து வாங்க கிரிக்கெட் ரூல்ஸ் படி 50 பைசா கரெக்டா பண்ண முடியல. தாகம் தீர்க்க அடிப்பம் பண்ணிடும் ரஸ்னாவும். சில நாட்களில் உணவை மருந்து கூட விளையாடினோம். ஆவரங்காடு என்றுமே நமது விளையாட்டு மைதானம் தான். இன்று கால் பகுதி தான் இருக்குது. நகராட்சி சமுதாய கூடமாகவும் கலையரங்கமாகவும் மாறிவிட்டது. சோளக்கரை அடித்து கடன் சொல்லி வாங்கி தின்பது, சந்தையில் வாங்கி தின்ற பொறிக்கடலை ஜாமெட்ரி பாக்ஸ் வைத்திருந்தால் அவன் பணக்கார விட்டு பையன். ஆண்டுதோறும் தவறாமல் வந்து கேட்கும், தம்பி யாருக்காவது புக் பெயிண்டிங் போட்டு சுட்டு தின்றது, எண்ணெய் தேய்த்து அரப்பு குளியல்,
குஜராத் பூகம்ப நிவாரண நிதிக்கு நாம் வசூல் செய்து கொடுத்தது. வெள்ளிக்கிழமை ஆனால் ஒளியும் ஒளியும் பஞ்சாயத்து டிவியில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் கண்டுகளித்தது. அக்னிமாரியம்மன் கோவில் திருவிழாவும் கோவிலாட்டமும் மஞ்சநீர் ஆட்டமும், ஆடி ஒன்றில் தேங்காய் சுடுதல், ஆடி பண்டிகை கண்ணனூர் மாரியம்மன் கோவில் ராட்டனம், சந்து பொங்கல் என்று வீதியில் அமர்ந்து திரைப்படம் பார்த்தது. ஆனா அவங்க வில்லி டீச்சரா இருக்கிறதுக்கு என்ன காரணம், நம்மள ஹீரோ ஆக்குறதுக்கு அவங்க வில்லியா மாறினாங்க. இதை நான் பதிவு பண்ண மேல வந்தேன். ரொம்ப சந்தோஷம் அம்மா வந்தது. அதுல எங்களுக்கு ஒரு பாக்கியம், பெத்த தாயை தூக்குற மாதிரி அவங்க தூக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாமே உண்மையான மாணவர்கள் மாணவிகள் எல்லாமே இங்க இருக்கோம். மேலும் சத்தம் வரும் பாருங்க. வந்து அவங்க வீடுன்னு சொல்லிட்டு நாங்க தொலைவிட்டு போனோம். என் கொலுசு அப்ப மிஸ் ஆயிடுச்சு. வீட்டுல போய் செம்மடி இன்னமும் அதை மறக்க முடியாது டீச்சர். இன்னமும் நினைச்சிட்டே தான் இருப்போம். டீச்சர் கிளம்பிட்டு போனதடா ஏன்டா. அப்புறம் அங்க அந்த மரம் ஒண்ணு பெரிய ஆலமரம் இருக்கும் அந்த இடத்துல. எங்க தம்பி பெரியவன் பேர் மைக்கில். அவனை கூட்டிட்டு போறதுக்கு அங்க நிப்பேன். அவன் ஒன்னாவும் சேர்த்தணுன்னு அது மட்டும் இன்னும் மறக்க முடியல. மெமரிஸ் இருக்கும். அவனை பார்க்கும்போது எனக்கு அவங்க கிளாஸ்ல வான் பண்ண விஷயம் தான் மைண்டுக்கு வருது. அப்புறம் லில்லி டீச்சர், நீ என்ன வளரணும், அடுத்த வருஷம் 1வது படிக்க வைக்கிறேன், இந்த வருஷம் அக்லாஸ் போனாங்க. ஒரு வருஷம் மறுபடியும் அக்லாஸ் உட்காந்தேன். டீச்சர் இந்த வருஷம் எனக்கு சேர்த்திங்கன்னா கேட்டேன். காதுக்கு பின்னாடி கையை வைக்க சொன்னாங்க. முடிஞ்ச வரையும் எப்படி ஏமாற்றி பின்னாடி தான் வச்சேன். அப்படியே சேர்த்து தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் நான் முன்னாடி நிற்கிறேன். இன்னைக்கு அவங்க அன்னைக்கு ஒத்துழைக்கலாம், இன்னைக்கு நான் இல்லை. லில்லி டீச்சர் மேடம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்கள பார்த்தாலே எங்களுக்கு எல்லாருமே மோசன் போதாலே டச் ஆகும். முடியாது. இன்னைக்கு அந்த மெமரி தரங்கள் ரொம்ப ஞாபகமாக இருக்கு. அதே மாதிரி எவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு இதுக்கா ஒரு விஷயம் பின்னாடி மறைச்சிட்டீங்களா? அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்காரு. அவருக்கு தான் பேச்ச வர முடியலம்மா. நான் எல்லாம் நல்லா இருந்தோம். தெரிய முடியலம்மா. எல்லாரும் தேங்க்யூ. அடுத்த இளஞ்சூரின் சார்பாக நடத்தணும். ஆமா ஆமா ஆமா. கொஞ்சம் இல்லையா கொம்பு வைக்கிறா? எல்லாமே வீடியோ தான், போட்டோஸ் தான். குரூப்பா ஃபார்ம் பண்ணி போட்டு விட்டாங்க. நான் அப்ப வந்து மாம்பழை ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து என் ஸ்கூலுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பிரிண்டர் இல்லை எங்க ஸ்கூலுக்கு, அதனால எனக்கு ஒரு பிரிண்டர் வாங்குறதுக்கு உங்களால முடிஞ்சதை எவ்வளவோ உங்களால கொடுக்க முடிஞ்சதை கொடுங்க, அதுக்கு மேல நான் போட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதன் பேர்ல என்கிட்ட படிச்ச மாணவர்கள் எல்லாம் ஒரு 7500 ரூபாய் கொடுத்து ஒரு பிரிண்டர் வாங்குறதுக்கு உதவி செஞ்சாங்க. அந்த பசங்களை இந்த வேலையில நானு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு, இதே ஒத்துழைப்ப மீண்டும் எனக்கு என் பள்ளிக்கு ஏதாவது தேவைகள்னா கேட்டு எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு இந்த வேலையில நான் கேட்டுக்கிறேன். அது சேர்த்துக்கு போயிடுவாங்க. இருந்தாலும் என்ன மட்டும் இன்னும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களும் சரி இன்னையும் சரி என்னை மட்டும் இன்னும் சின்ன பையனாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சொல்ல போனா இன்னமும் 1வது படிக்கிற ஒரு ஃபீல் தான் இருக்காது உண்மையாலுமே. அத எனக்கு 1வது படிக்கிற ஃபீல் சத்தியமாகுது. இவ்வளவு தூரம் நான் சம்பாதிச்சு இவ்வளவு தூரம் வந்த பெரிய இதுல எனக்கு இன்னும் இவங்களோட என்ஜாய் பண்ண மாதிரி தான் உண்மையாலுமே சந்தோஷம். இதுக்கு கோடியா கொடுத்தாலும் கண்டிப்பா கிடைக்காது. இது எத்தனை பேருக்கு அமையுன்னு எனக்கு தெரியாது. உண்மையாலுமே என்னால என்ன சொல்றது தெரியல சத்தியமா. எனக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு தருணம் அமையணும்
அப்படின்னு நான் கடவுளை வேண்டிய கண்டிப்பா. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை வாழ்க்கையை ஏற்று போராடுறதை கற்றுக்கணும். அதை பார்த்து இன்னொருத்தர் ரோல் மாடலாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதோடைய வேண்டுகோளாக இருக்கணும், இன்னொரு ஆசைன்னு தான் சொல்லுவேன் நான். உண்மையுமே நன்றி. என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிட்டே ஓகே. இந்த ஸ்கூல் எங்க சோனா ஓடுது கடை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு, ஒரு ஊக்கத்தொகை. மாணவர்கள், மாணவியர்கள், பெற்றோர்கள், முன்னாள் அனைத்து வகையிலும் ஒத்துழைக்க அன்போடும் பண்போடும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் சார்பாகவும் ஆகிட்டா அவ்வளவுதான். பின்னாடி போயிட்டு ஊழல் பண்ண கூடாதுப்பா. பாரு எல்லாம் கேமரால எடுக்கிறேன். அந்த மெமரிஸ் பாருங்க. அப்ப பார்த்து பொறுமை பொறுமை. வணக்கம், என் பேர் தியாகராஜன். இந்த கல்வி சீர் ஃபங்க்ஷனை எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஸ்கூல் படித்த மாணவர்கள், இன்னொரு டீச்சர்ஸ், அப்புறம் HM சார், இவங்கெல்லாம் மறுபடியும் திரும்ப பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம பார்ப்போமா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங். மறக்க முடியாது லைஃப்பில். இதோட விட்டு போகாமல் மேலும் மேலும் மறுபடியும் இது மாதிரி இருக்கணும். எங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன் அவங்களுடைய பள்ளிக்கு தேவையான அன்றாட வசதிகள் நம்ம ஸ்கூலோட விட்டு கொடுக்காம மேலும் மேலும் வளரணும். இது இதோட அழியக்கூடாது. இது எங்களோட ஆசை, எங்களோட வேண்டுகோளாக இருக்கும். என் பேர் தியாகராஜன். அனைவருக்கும் வணக்கங்க. இது ஆவாரங்காடு நகராட்சி துவக்கப்பள்ளி 1975ஆம் ஆண்டிலிருந்து 2020 50ஆம் ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்குது. இது முப்பெரும் விழாவாக நடக்குதுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா கல்வி சீர் வழங்கும் விழா. பள்ளிக்கு தேவையான அடிப்படை தேவையான புக்கு மற்ற எல்லா பொருட்களையுமே ஊர் பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் இன்னாள் மாணவர்களின் பெற்றோர்களின் சார்பாக பள்ளிக்கு நாங்கள் சீராக கொண்டு வந்து சிறப்பாக கொடுத்தோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு மற்றும் முன்னாள் ஆசிரியர்களோட சந்திப்பு நடந்தது. எங்களுக்கு கல்வி போதித்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வர வச்சு அவங்களுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நாங்கள் சிறப்பு பண்ணோம். எங்கள் கூட படித்தவங்க, எங்களோட ஜூனியர் சீனியர் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் பார்த்து சந்தோஷமாக பேசுனதில், பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பள்ளிக்கு 50 ஆண்டு காலமாக படித்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்காக ஒரு கட்டோட்டம் ஒன்று வச்சுருந்தோம். நமது அரசு பள்ளியில் படித்து அரசு அதிகாரிகளாக பணிபுரியும் மாணவர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் ஒரு கட்டோட் நாங்கள் பெருமையாக வச்சுருந்தோம். அனைவரும் வர முடியல, பட் வந்த மாணவர்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய பேர் அரசுகுமார். 1997 2002ஆம் ஆண்டு வரை படித்த மாணவன். இது வந்து இந்த ஸ்கூல் வந்து நாங்க படிச்ச ஸ்கூல், ஓகேங்களா. இதுல வந்து இன்னைக்கு வந்து 50ஆம் ஆண்டு விழா, அதாவது ஸ்கூல் ஆரம்பிச்சு 50ஆம் ஆண்டு விழா வந்து நடக்குது. குரூப்ல வந்து 3 வீக்கா 1 மந்தாவே வந்து போயிட்டு தான் இருக்கு. முன்னாள் மாணவர்கள் யாரா இருந்தாலும் இங்க வந்து இன்னைக்கு கலந்துக்கலான்ட்டு. ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது
20 வருஷம் வந்து நாங்க எங்களோட படிச்ச தோழர் தொழில்கள் எல்லாத்தையுமே பார்க்கலான்ட்டு வந்தோம். ஒரு சிலர் ரொம்ப ரொம்ப தூரமா இருக்கிறதுனால ஒரு சிலர் வர முடியல, அவங்கள வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டாங்க. ஆனா இப்போ இங்கே வந்திருக்கிறவங்களை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க பருவம் அப்படியே எங்களுக்கு ரிட்டர்ன் வந்த மாதிரி இருக்கு. அந்த பள்ளி பருவம் ஒண்ணுதான் யாருக்குமே திரும்ப கிடைக்காத பருவம். அடிக்கடி சொல்லுவாங்க அம்மாவத்துல இருக்கிற இது மறுபடியும் நம்மளுக்கு வராதுமாங்க. அதே மாதிரி நம்ம படிச்ச ஸ்கூல்ல நாம படிச்ச பருவம் வந்து திருப்ப வராது. ஆனா இன்னைக்கு வந்து எங்களுக்கு அது வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் பாக்குறப்போ ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. பசங்க பொண்ணுங்க பசங்க அதிக பேர் வந்திருக்காங்க, ஆனா பொண்ணுங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை இருந்தாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை ஏற்பாடு பண்ண அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படி வருது ரொம்ப ரேர் தானே. கல்வி சீர் கொண்டு வந்த அனுபவம். கல்வி சீர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நாங்க படிச்ச காலத்துல வாங்கின முட்டாய்ங்க. அந்த முட்டையிலேயே 90s முட்டை 90sனாலே ஒரு இதுதான். இங்க பாத்தீங்களா, இதை வந்து நான் இப்ப எடுத்துட்டு போறேன், யாருக்குமே தர மாட்டேன். இந்த பம்பர் முட்டாய் நான் தான் வச்சிருந்தேன். ஆக்சுவலா சுட்டுட்டாங்க யாரோ. ஏன்னா இந்த 90s முட்டாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கிடையாது. இப்ப வந்து தேவையில்லாத கிரீம் போட்டுதான் எல்லா முட்டாய்ஸுமே வருது. ஆனா அந்த காலத்துல படித்த இந்த 90s முட்டாயை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தான். அது இன்னும் இருக்கு, சில பேருக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சீர் கொண்டு வந்ததுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பழைய நினைவுகளை திரும்ப நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். மேகலா, என் பேர் மேகலா.